இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்துல இருக்க வாலாடின்னு சொல்லி அப்படி ஒரு சின்ன ஊருக்கு வந்திருக்கோம். வாங்க பாருங்க, இந்த விநாயகா டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, கடை வந்து சின்ன கடை தான். ஆனா அக்கா கடையில மெயினா என்னன்னா வீட்டு முறை சமையல், அதுதான் வந்து அக்கா கடையில ஹைலைட்டு. பாருங்க, கஸ்டமர்லாம் எவ்வளவு பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு போறாங்க, உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க, வீட்டு முறை சமையல் மட்டும் சும்மா வெறுமனே போர்டு மட்டும் வைக்காம இப்பயே நல்லா ஃப்ரெஷ்ஷா எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. பாருங்க, பக்கத்துல பாருங்க நல்ல தோசைலாம் சூப்பரா வெந்துட்டு இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆம்லேட் ஃபுல் பாயில். வாங்க, கடையில வந்து ஐயா ஒருத்தவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஐயா, அக்கா கடையில சாப்பிட்டுக்கிட்டீங்க, டேஸ்ட் எப்படிங்க ஐயா இருக்கு? நல்லா இருக்காங்க ஐயா. ஐயா, கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பி சாப்பிடலாமா ஐயா? கண்டிப்பா வந்து அக்கா கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் அவசியம் இல்லை. இங்க இருக்க கஸ்டமரே சொல்றாங்க. பாருங்க, சூடா வந்து பார்சல் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. கடையே கொஞ்சம் பரபரப்பா தான் போகுது. பின்னாடி பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. பாருங்க, கடையில வந்து அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அக்கா கடையில வந்து என்னென்ன கிடைக்குன்னு கேட்போம். அக்கா அக்கா அக்கா, உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்னக்கா கிடைக்கும்? ஓகே. கல் தோசை 15 ரூபா 2 தோசை 30 ரூபாய்க்கு. ஓகேக்கா. ஆம்லேட் ஆஃப் ஆயில் ஃபுல் பாயில் எல்லாமே. ஓகேக்கா. ஸ்பெஷல் வந்து கேட்டீங்கன்னா சுண்டல் தான் வச்சிருக்கோம். ஓகேக்கா. நாங்க எந்த கடையுமே 7 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் திறக்க மாட்டாங்க. நாங்க அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம் எல்லாமே. ஓகேக்கா. அக்கா கடையை பாத்தீங்கன்னாலே தெரியும். அக்கா கடையில வந்து என்ன ஸ்பெஷல்னா சூடா வந்து சுண்டல் ஸ்பெஷலு. கண்டிப்பா வந்து ஒரு மார்னிங் டைம்ல ஒரு சுண்டல் சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து அக்கா கடையில சாப்பிடலாம். ஏன்னா இந்த வாலாடி சைடு வந்து யாருமே மார்னிங் டைம்ல வந்து சுண்டல் தரவே இல்லை. வாங்க, இந்த வீடியோல வந்து அந்த சுண்டல் இட்லி தோசை அக்கா சொன்னது வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோல எடுத்து எடுத்து காமிப்போம். இப்ப அக்கா கொஞ்சம் பிஸியா வந்து இட்லி ஊத்திட்டு இருக்காங்க. இட்லி ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா கடையில வந்து அவங்க சொன்னது எல்லாமே நம்ம கையில வாங்கி பார்த்துட்டு ரேட் எவ்வளோன்னு வீடியோல போடுறேன். மறக்காம இந்த லால்குடி சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து சமயபுரம் சைடு இருந்து பாக்குறீங்க. யாராவது சமயபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் அக்கா கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து அக்கா கடையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தது டேஸ்ட்டும் இதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, அக்கா வந்து இப்ப 2வது இது ஊத்திட்டு இருக்காங்க. ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இட்லிலாம் நல்லா சூடா ஊத்திட்டு இருக்காங்க. அக்கா கடையில வந்து அப்பப்ப ஊத்தி அப்பப்ப வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அதுதான் அக்கா கடையில பிளஸ். அக்கா கடையில இருந்து இட்லி நம்ம வாங்கியாச்சு. வாங்க, அக்கா வந்து இப்ப நமக்காக வந்து இட்லி 2 கொடுக்குறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ரேட்டு எவ்வளவு என்னன்னு கேட்போம் இந்த வீடியோல. பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா திக்கா இருக்கு. பாருங்க, அக்கா கடையில வந்து நல்லா சூடா வந்து 2 இட்லி வாங்கியாச்சு. கண்டிப்பா வந்து இட்லி நல்லா தரமா இருக்கு. அக்கா கடையில வந்து நல்லா சூடா வந்து 2 இட்லி வாங்கியாச்சு. 2 இட்லியோட ரேட் வந்து 12 ரூபாய். கண்டிப்பா ஒர்த்து. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் நல்லா தரமா இருக்கு. அக்கா கடை பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலே வந்து டப்பு கொடுக்கும். வாங்க, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இப்ப அக்கா வந்து நமக்காக வந்து பொங்கல் எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க, பொங்கல் எப்படி இருக்கு என்னன்னு பாப்போம். அக்கா, உங்க கடையில மெயினா வந்து சுண்டல் ஃபேமஸ்ன்னு சொன்னீங்க. கண்டிப்பா இந்த வீடியோல எனக்காக சுண்டல் காட்டிருங்க அக்கா. அக்கா கடையில இருந்து நல்லா சூடா வந்து பொங்கல் வாங்கியாச்சு, மிளகு பொங்கல். பாருங்க, இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். அது இல்லாம அக்கா கடையில ஃபேமஸானது சுண்டல்னு சொல்லியிருப்போம். பாருங்க, சுண்டல்லாம் நல்லா திக்கா இருக்கு. அக்கா கடையில வந்து சுண்டல் வந்து தனியா 10 ரூபாய்க்கு தராங்க. அதே மாதிரி 2 கரண்டி பொங்கல் வந்து 15 ரூபாய். கண்டிப்பா வந்து 15 ரூபாய்க்கு ஒர்த்து. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அக்கா வந்து நமக்காக நல்லா சூடா வந்து பூரி போட போறாங்க. வாங்க, பூரி எப்படி போறாங்க என்னன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். பாருங்க, அக்கா வந்து நல்லா சூடா வந்து பூரி பொரிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா சூப்பரா இருக்கு பூரி.
பாருங்க நமக்காக தான் பொறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குண்டு. சூப்பரா இருக்கு பாருங்க. அக்கா கடையில இருந்து நல்லா சூடா பூரி வாங்கியாச்சு. பூரியோட ரேட் என்னன்னா 30 ரூபா. கண்டிப்பா வந்து 30 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்க எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. தேங்காய் சட்னி எல்லாம் பாருங்க. தேங்காவே இந்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா வெறும் வேற ஏதாவது அரைச்சி ஊத்துவாங்க. இந்த ஆட்டு புண்ணாக்கு இந்த மாதிரி தேங்காய் புண்ணாக்குலாம் அரைச்சி ஊத்துவாங்க. ஆனா அக்கா கடையில அப்படி இல்ல. எல்லாமே பாருங்க தேங்காவே இந்த வீடியோ கிடைக்குது. தேங்காய் சட்னியில மெயினே வந்து தேங்காய் தான். கண்டிப்பா வந்து தேங்காய் சட்னியில பாரு தரமா இருக்கு தேங்காய் சட்னி. அதே பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து உருளைக்கிழங்கு கிரேவி அதுவும் நல்லா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து 30 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. யாராவது இந்த சைடு இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு எண்டுல வந்து லொகேஷன் நம்ம சொல்லுவோம். மறக்காம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா வந்து சூடா வந்து இட்லி எடுத்துட்டு இருக்காங்க. இட்லி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அக்கா கடை வந்து கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கேட்போம். மறக்காம வந்து அக்கா கடை லொகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை. அப்படி தெரியலனா இந்த வீடியோவோட எண்டுல வந்து லொகேஷன் இருக்கு. மறக்காம இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. லால்குடி திருச்சி சைடெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லலாம். எல்லாமே நல்லா சூப்பரா கொடுக்குறாங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு. அக்கா அக்கா உங்க கடையோட லொகேஷன் வந்து கரெக்டா எங்கனக்கா இருக்கு? லால்குடி போற வழியில வளவனூர் ரோடு ஆப்போசிட்ல இருக்குங்க. ஓகேக்கா. அக்கா கடை எங்க இருக்குன்னா வந்து அந்த வளவனூர் ரோடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வளவனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே இந்தாண்ட சைடு வந்தீங்கன்னா இந்த ஸ்ரீ விநாயகா வீட்டு முறை சமையல்னு சொல்லிட்டு அக்கா கடை வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து லால்குடி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கையில கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோ வந்து எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அக்கா அக்கா போயிட்டு வரோம்க்கா. பாய்க்கா. ஓகேக்கா.